தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு செத்தவனுக்குள்ள தேவனுடைய பரிசுத்த விதை இருக்கிறபடியினால் இவனுக்கு பாவம் செய்ய முடியாது. செத்தா பின்ன பாவம் செய்ய சொல்லுங்க. செத்தா பாவம் செய்ய, மதுபானத்துக்கு செத்தா பிறகு மதுபானம் பண்ண, புகைப்பிடித்தலுக்கு செத்தா பின்ன புகைப்பிடிக்க, பொய் சொல்லுதலுக்கு செத்தா பின்ன பொய் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. திருடுறதுக்கு செத்தா பின்ன திருட முடியாது. கெட்ட வார்த்தை பேசுவதற்கு செத்தா பின்ன கெட்ட வார்த்தை பேச முடியாது. அப்ப எனக்கு கேள்வி, கடல்ல கடந்து நீ கெட்ட வார்த்தை பேசுன, கள்ளு குடிச்ச, ஆமீன், தேவையில்லாத பேசுன, எல்லோ பாவத்தை செய்த, ஆமீன், ஆனா சர்ச்சுக்குள்ள வந்த சேஷன் நீ அதை ஏதாவது செய்யறியா? அதான் பாவத்துக்கு சத்தியா? அப்ப சரியா நீ பாவக்கடலை விட்டு வரலென்றால் நீ பாவத்துக்கு சாக முடியாது. மறுபடியும் பாவத்தை செய்ய ஏதுவாகும். அதனால முதலாவது பாவத்துக்கு சாகணும். இன்றைக்கு கர்த்தருடைய வருகைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், ஆமீன், பாவத்துக்கு செத்தவனா இருக்கணும், நீதிக்கு பிழைக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவனா இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதனால இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வந்த நீ, ஆமீன், ஆண்டவர் சமூகத்தில் வந்த நீ, ஆமீன், சபைக்குள்ள இழுத்து கொண்டு வரப்பட்ட நீ, ஆமீன், சுவிசேஷமாகிய வலைக்குள்ள பிரவேசித்து சபைக்குள்ள வந்த நீ முதலாவது பாவத்துக்கு சாக வேண்டும். பாவத்துக்கு சாக வேண்டும். பாவத்துக்கு சாகவில்லை என்றால் இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை பார். இனி எனக்கு பாவம் வேண்டாம் என்று சொல். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடு. ஆமீன். கர்த்தருடைய விதை உனக்குள்ளே இருக்கும் என்றால் பாவம் செய்ய முடியாது. பாவத்துக்கு செத்தா என்றால் பாவம் செய்ய முடியாது.